Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கான ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது 10th ஸ்டாண்டர்டுக்கு சோசியல் சயின்ஸ்க்கான ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர், சரியா? ஸோ லாஸ்ட் இயர் நடந்தது. இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் நமக்கு 14 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க பார்ட் 1ல். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 14ல் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 10 to 11 கொஷின்ஸ் வந்து நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கும் அது அந்த 1 மார்க் கொஷின்ஸ் யூஸ் ஆகும், சரியா? ஓகே, அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்ட் 2ல் 2 மார்க் கொஷின் 10 into 2 20 மார்க்ஸ். இதில் ஒரே ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோசியலில் நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எந்த அளவு கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே போட்டிருக்கோம். பட் கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் நம்பர் 16 டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷின் நம்பர் 18 வாட் வர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். த ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள் கூட நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதை மார்க் பண்ண மறந்துட்டேன். இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். Question number 19, Simon Commission boycotted நம்ம சொன்ன கொஷின். 20, name the neighboring countries of India நம்ம சொன்ன கொஷின். 22, types of soil found in India நம்ம சொன்ன கொஷின். 21, 4 distinct seasons of Indiaவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ல தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் state the boundaries of Tamil Nadu நம்ம சொன்ன கொஷின். classical languages in India நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் பெர் கேபிட்டல் இன்கம் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டோட்டலாக நமக்கு 10 கொஷினுக்கு மேலே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கம்பல்சரி கொஷின் மட்டும் அவங்க ஓன் கொஷினாக கேட்டிருக்காங்க, சரியா? அடுத்து 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த 29 நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குன்றது தெரியும். நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 30 ப்ரொவிஷன் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி நம்ம சொன்னது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 நம்ம சொன்னது. அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806 நம்ம சொன்னது. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் நம்ம சொன்னது. 35 மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொன்னது. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு நம்ம சொன்னது. salient features of constitution of India நம்ம சொன்னது. power and functions of the chief minister நம்ம சொன்னது. green revolution நம்ம சொன்னது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 கொஷின் நம்ம சொன்ன கொஷின்லேருந்து வந்திருக்கு. இதில் 42 மேப் வந்து நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது நீங்கள் மேப் பார்த்துருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். இது போக டைம்லைன் நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கோங்க. அது போக நமக்கு தாராளமாக என்ன 9 கொஷின் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து 8 மார்க்கில் ஒன்று மேப் தான் வரும், தெரியும் ஜாகிரஃபிலேருந்து. அது நீங்கள் மேப் பார்த்துருந்தீங்கன்னா எழுதலாம். 43 ஏபி இந்த 2 8 மார்க் கொஷினுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் நம்ம சொன்னது தான். காந்தி இன்டு ஏ மாஸ் லீடரும் நம்ம சொன்னது தான். இப்போ ரெண்டுமே நம்ம சொன்னது வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய கொஷினும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இதே போல் இருக்கும். நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினை ஒமிட் பண்ணாமல் படிங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.